டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி வரையறை மசோதா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த லோக்சபா வந்து மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபால மொத்தம் 543 சீட் இருந்துச்சு. இந்த சீட் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதற்கேற்ப வந்து சீட்டு கொடுப்பாங்க. இதுல அதிகமாக உத்தரப்பிரதேஷ் 80 சீட் வச்சிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு 39 சீட் வச்சிருந்தோம். நம்ம நாட்டுல வந்து எந்த ஒரு லா பாஸ் பண்ணாலுமே இந்த லோக்சபா வழியா தான் அது போகும். சோ லோக்சபால உள்ள அந்த நபர்கள் வந்து அதிகமா மெஜாரிட்டி அதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா அது பாஸ் ஆயிடும். இந்த நிலைமையில தான் கவர்மெண்ட் இப்ப 2026ல வந்து ஒரு புது சென்செக்ஸ் எடுத்து நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற புது பாப்புலேஷனுக்கு ஏற்பாடு போல இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்றாங்களாம். சோ இந்த விஷயம் தான் சவுத் இந்தியன் லீடர்ஸ் எல்லாத்தையுமே குத்திருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால உள்ள எல்லாருமே அதிகமா பிள்ளை பத்துக்கிறீங்க, கொஞ்சம் பிள்ளை பெத்துக்கிறத குறைங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதை ஃபாலோ பண்ணும். நம்ம சவுத் ஸ்டேட்ஸ்ல வந்து நல்லா படிச்சு முன்னேறாங்க, அதிகமா குழந்தை பெத்துக்கல, நம்ம ஜிஎஸ்டி அதிகமா கொடுக்குறோம். ஏன் நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த எக்கனாமில 8.5% கிட்ட வந்து பங்கு வகிக்குது. ஆனா உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் இதை மதிக்காம வதவதன்னு குட்டிகளை போட்டாங்க. சோ இப்ப கவர்மெண்ட் வந்து புது பாப்புலேஷன் கேட்ட சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நார்த் இந்தியால அதிக பாப்புலேஷன் இருக்கும், அதுக்கேற்றபடி அவங்களுடைய சீட்ஸும் அதிகரிக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசனுடைய 80 சீட்டு 120 சீட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் கேட்பா போல 39 சீட்டு வந்து 40-42 சீட்டா கூட மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து சீட்ஸ் உடைய கணக்கு பயங்கரமா அதிகரிக்குது, நம்மளுடைய சீட்ஸ் கணக்கு கொஞ்சம் தான் அதிகரிக்குது. சோ இதனால நாளைக்கு ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணணும் நீங்க லோக்சபால வந்தீங்கன்னா நார்த் இந்தியாக்காரங்க ஒன்னா சேர்ந்துட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா சவுத் இந்தியா வேஸ்ட்ல அப்படின்றத இவங்களுடைய கேள்வி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீட்டு 39 இருந்து 59 உயரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா லோக்சபால உள்ள 543 சீட்டை 850 சீட்டா உயர்த்ததா பிளான் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அந்த 850 சீட்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 33% உயர்வு கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அதனால 273 சீட்டு பெண்களுக்கு ஒதுக்கப்படுது. சோ இந்த 850 சீட்ல வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் உடைய சீட்ஸ் அதிகமா இருக்கும் பட்சத்துல அவங்க தான் மொத்த நாட்டுடைய ஃபேட்டே டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கைக்கு போகுது அப்படின்ற மாதிரி தான் சவுத் இந்தியன் லீடர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு லோக்சபால போய் ஹிந்தி தான் இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லி அதுக்கு லோக்சபால நார்த் இந்தியால இருக்கிறவங்க ஓகே அப்படின்னு சொன்னாலுமே அதுல பாஸ் பண்ணப்படும். சோ இந்த மாதிரி பண்றது சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்ஃபேர் அப்படின்றதுனால தான் நம்ம சவுத் இந்தியன் லீடர்ஸ் இதுக்கு போர்க்கொடி தூக்குறாங்க. இதுக்கு இந்தியாவுடைய பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாரையும் நாங்க சைலண்ட்லாம் பண்ணல, நான் பெண்களுக்கு வந்து அதிக சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு ஏத்தபடி இப்ப கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய மினிஸ்டரான அமித்ஷாவும் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சீட்டு குறையாது, இன்ஃபேக்ட் அது அதிகமா கூடும், உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும், உங்க வாய்ஸை சைலன்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதனால உங்களுக்கு டீலிமிட்டேஷனால இப்ப நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும். இது நல்லதா கெட்டதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.